வணக்கம் ஜோதிட அன்பர்களே. தமிழ் புத்தாண்டு குரோதி வருட நட்சத்திர பலங்கள். பூராடம் நட்சத்திரம். இந்த ஆண்டு நற்பலங்களும் தீய பலங்களும் கலந்தவாறு இருந்துவரும். இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே தொல்லைகளின் தன்மை இருந்து வரும். மனம்தான் சற்று சஞ்சலத்துக்கு உட்பட நேரும் தெய்வப்பணிகளில் ஈடுபட்டு மனோதிடம் பெற முயலுங்கள். இந்த ஆண்டு உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை இருப்பதால் கண்வலி, நரம்பு தளர்ச்சி போன்ற உபாதைகளுக்கு உள்ளாக நேரலாம். எனவே நேரம் பார்த்து உணவு உட்கொள்வதும் ஓய்வு எடுப்பதும் அவசியம். கலை, கல்வித்துறை பணிகள் மேலோங்கும். அன்றாட வாழ்வு பாதிக்கப்படாது. பொருளாதார நிலை சீராக இருக்கும். குடும்ப சுபிட்சம் நல்லவிதமாகவே இருக்கும். அளந்து பேசுவது மிகவும் அவசியம். அவசரப்படாமல் இருப்பதும் அவசியம். இந்த ஆண்டு பொருளாதார நிலையில் எந்த சிக்கலும் வராது. அன்றாட பணிகள் நிறைவேறுமானால் அதற்காக அதிகப்படியாக உழைக்க வேண்டியிருக்கும். பெரியோர் நல்லாசியைப் பெற்று வாருங்கள். தருமப் பணிகளில் ஈடுபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் உன்னத நிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கனிந்து வரும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு உண்டாகும். பணம் சேரும் பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதனால் பயன் உண்டாகவும் வாய்ப்புண்டு. குடும்ப சுபிட்சம் சீராக இருக்கும். செல்வநிலை, குடும்ப சுபிட்சம், தாம்பத்திய மகிழ்ச்சி எல்லாம் சீராக இருக்கும். கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை எழ இடம் தராதீர்கள். பிள்ளைகளை சற்று கவனமுடன் கண்காணிப்பது அவசியம். கலைத்துறை நல்லவிதமாக நடக்கும். எதிர்த்துப் போராடி சிற்சில பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். பொதுவாக அலைச்சலும் கடும் உழைப்பும் தவிர்க்க முடியாத நேரம்தான் இது. துணிவுடன் எதையும் எதிர்நோக்கம் ஆற்றல் இருக்கும். பொதுவாக எவ்வளவுதான் சங்கடங்கள் ஏற்படுமானாலும் உங்கள் அந்தஸ்துக்கும் குந்தகம் ஏற்படாது. எந்த சங்கடங்களையும் சமாளிக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமிராது. பணக்கஷ்டம் உருவாக இடமில்லை. ஆனால் சிலர் விஷயத்தில் மனக்கஷ்டம் உருவாக இடமுண்டு. எனவே கவனமுடன் பேசுவது அவசியம். திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு. மாணவர்கள் கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்கள் கல்வியில் தடைகள் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல கல்வியை பெற முடியும். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்.